السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من أخذ أموال الناس يريد إتلافها أتلفه الله، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ஷவ்வால் மாதம் ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஷவ்வால் மாதம் என்பது நம்மவர்களுக்கு மத்தியிலே ஷாதி மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஷாதி மாதம் ஷவ்வால். இந்த ஷவ்வால் மாதத்திலே நாம் நிறைய திருமண நாட்களை அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருந்து கொண்டிருக்கிறார். மாப்பிள்ளை வீட்டார் பெண்களை தேடுவதும் பெண் வீட்டார் மாப்பிள்ளைகளை தேடுவதுமாக அவர்கள் நாட்களை குறிப்பிட்டு இந்த மாதத்திலே திருமண நாளை நம்மவர்களுக்கு மத்தியிலே தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஷவ்வால் மாதம். நல்ல வசதி உள்ளவர்கள் எல்லாம் இந்த ஷவ்வால் மாதத்திலே திருமண மாதமாகவே கொண்டாடி கொண்டிருப்பார்கள். திருமண வயதை அடைந்தும் வசதி இல்லாதவர்கள் கவலையோடும் கஷ்டத்தோடும் மனக்குமுறலோடும் யாராவது நமக்கு உதவி செய்தால் நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்து விடலாம். மாப்பிள்ளைக்கு தேவையான வசதிகள் இல்லையே, யாராவது உதவி செய்தால் அழகிய பெண்ணை பார்த்து நாம் திருமணம் முடித்து கொள்ளலாம் என்பதாகவெல்லாம் கவலையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மவர்களுக்கு மத்தியிலே திருமணத்தை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி உதவி செய்யக்கூடிய பணக்காரர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவான்: வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன் மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும். அதாவது, உங்களிலே வாழ்க்கை துணையின்றி இருப்பவர்களுக்கு, உங்களுடைய ஆண் மற்றும் பெண் அடிமைகளில் நல்லவர்களுக்கும் நீங்கள் மணமுடித்து வையுங்கள், திருமணம் செய்து வையுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். திருமண வாழ்வை தொடங்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவு ஏதாவது நகைகளோ அல்லது பண்ட பாத்திரங்களோ அல்லது ஆடைகளோ பணமோ ஏதாவது ஒரு சிறிய உதவிகள் செய்து அவர்களுடைய திருமண ஏழைகளுடைய திருமண விழாவிலே நாமும் பங்கெடுத்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த தம்பதிகளின் மூலமாக வரக்கூடிய சந்ததிகள் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா இபாதத்தினுடைய நன்மைகளும், தொழுகையாக இருக்கட்டும், அவர்கள் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜு போன்ற நல்ல அமல்களாக இருக்கட்டும், அவர்களுடைய நன்மைகள் நமக்கு நாம் மௌத்தா போன பிறகும் நம்முடைய மண்ணறியிலேயும் அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை நாம் அறிந்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நற்கூலிகள் பெற்றுத்தரக்கூடிய ஏழை எளியவனுடைய திருமணத்திலே நாம் ஏதாவது ஒரு வகையில் பண உதவிகள் செய்து நாம் பங்கு கொண்டு விட்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நிறைய நற்கூலிகளை நமக்கு வழங்குகிறான் என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல திருமணத்தினுடைய வயதை அடைந்து விட்டால்
நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு திருமணத்தை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை நாம் தூண்டுதல் செய்ய வேண்டும். ஒரு சிலர்கள் திருமண வயதை அடைந்திருப்பார்கள், வறுமைக்கு பயந்தவர்களாக, அதே போல் வாழ்க்கைக்கு பயந்தவர்களாக, நாம் திருமணம் முடித்தால் நிறைய செலவு செய்ய வேண்டி இருக்குமே என்பதற்கு பயந்து, இன்னும் பொறுப்புகளை பயந்து திருமணம் முடிக்காமல் இருப்பார்களே, அவர்களை நாம் அறிந்துவிட்டால் திருமணம் செய்யும்படி நாம் தூண்ட வேண்டும். இதுவும் நாம் திருமணத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு உதவி என்பதை நாம் அருமை நாயகத்தினுடைய ஹதீதிலிருந்து பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய ரபியா அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ற ஒரு சஹாபி எப்பொழுதுமே இரவும் பகலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலேயே இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதுட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உடனே செய்கிறது, செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வாசப்படியிலே உட்கார்ந்துருவாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை பாதுகாப்பது தான் நம் பணி என்பதாக கடைசி வரை ரபியா அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கங்களேன்னு சொன்னாங்க. அப்போ அவர்கள் மறுத்தவர்கள் சொன்னார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபி நாயகமே, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொன்னால் இந்த உங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த பணியை யார் செய்வா? இது எனக்கு ஒரு தடையாயிருமே, நான் திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கடைசியில் அவங்களுக்கு திருமணமே முடித்து வைத்தார்கள். இப்படி திருமண வயதை அடைந்து விட்டால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நாம் முடிந்த அளவு ஏதாவது உதவி செய்து அவர்களை திருமணம் முடிக்க நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவருடைய பணியாட்களாக இருந்தாலும் அல்லது நமக்கு உதவி செய்யக்கூடிய வேலையாட்களாக இருந்தாலும் சரி, அவர்களது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு திருமணம் முடிக்க நாம் உதவி செய்ய முன்வர வேண்டும். இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், திருமண உதவி என்பது நாம் நினைப்பது போல சாதாரணமானது அல்ல. நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களாக அல்லது ஒரு அடிமையை வாங்கி நாம் உரிமை விடக்கூடிய அந்த தர்மமாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி போரிட செல்லக்கூடியவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய உதவியாக இருந்தாலும் சரி, அதைவிட சிறந்தது திருமணத்திற்காக வேண்டி உதவி செய்வது என்பதாக இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஏன்னு சொன்னால் திருமணம் என்பது ஒரு சுன்னத்தான அமல். இந்த திருமணம் என்பது மாத்திரம் இந்த துன்யாவிலே நடக்கவில்லை என்று சொன்னால் நிறைய நேர்மையான அறப்போர் வீரர்களும் சரி, இறைநேச செல்வர்களும் சரி நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதாக இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணத்திற்காக வேண்டி நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். யாராவது நம்ம இடத்துல ஆலோசனை கேட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அழகிய முறையிலே நாம் உபதேசம் செய்ய வேண்டும். முடிஞ்ச அளவு அவர்களுக்கு அதிகமாக ஊக்கப்படுத்த வேண்டும். ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அந்த சஹாபிய பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. பெரும் சஹாபி அபூ சுஃபியான் அவருடைய மகன் முஆவியா என்னை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி பெண் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதே போல ஹுதைஃபா ரலியல்லாஹு தன்னுடைய மகனார் அபூ ஜஹம் என்னை பெண் கேட்கிறார், நான் என்ன செய்வது என்பதாக ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்ட பொழுது, ஆலோசனை கேட்ட பொழுது, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா பின் கைஸே, நீங்கள் உசாமா பின் ஸைதை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகு உசாமா பின் ஸைதை திருமணம் முடித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். திருமணம் முடித்த பிறகு எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை நிறைய வைத்திருந்தான், நான் பெருமிதம் அடைந்தேன் என்பதாக ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்படி யாராவது நம்ம இடத்துல திருமணத்திற்காக வேண்டி ஏதாவது ஒரு ஆலோசனை செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், இந்த பெண் எப்படிப்பட்டவள், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க.
அப்போ நல்ல பண்புகளை நாம் அவர்களுடைய நல்ல பண்புகளை சொல்லி அவர்களை நாம் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவியாக இருக்க வேண்டும். விசாரிக்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பம் நமக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, நம்ம இடத்துல ஏதாவது சண்டை போட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள பற்றி ஏதாவது தப்பாக அதிகமாக சொல்லி அவர்கள் திருமணம் முடிக்க வந்தவர்களை திருமணம் முடிக்காமல் பிரித்து அவர்களுக்கு மத்தியிலே நாம் கோபத்தை மூட்டக்கூடிய செயலை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய தவறு என்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைக்கும் சுன்னத்திற்கும் நாம் மாறு செய்கிறோம் என்பதை நாம் நிச்சயமாக சிந்தித்து உணர கடமைப்பட்டிருக்கிறோம். பரிந்துரைக்க வேண்டும், சிபாரிசு செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் மத்தியில் பெண்ணையோ அல்லது மாப்பிள்ளையோ பற்றி நம்மிடத்தில் கேட்க ஆலோசனை செய்ய வந்தால் நம்மால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களை பற்றி நாம் தெரிந்து வைத்து கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரிய பெண்மணியிடத்தில் போய் என்ன செய்கிறாங்க, அவருடைய தந்தை இடத்துல அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே என்ன செய்கிறாங்க, தூது போகிறாங்க. அவருடைய தந்தை இடத்துல சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜுலைபீபை உங்களுடைய மகளுக்கு திருமணம் முடித்து வைக்க நீங்கள் சம்மதிக்கின்றீர்களா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறான். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த பெண்மணி அன்சாரி பெண்மனுடைய தந்தை சொன்னாங்க, என் மனைவிட்ட நான் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டான். அப்போ வீட்டுக்கு போகிறாரு. போய் வீட்டுக்குள்ளே போய் தன்னுடைய மனைவிடத்தில் ஜுலைபீபை நம்முடைய மகளுக்கு திருமணம் முடிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்கிட்ட கேட்டாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ அவங்க மனைவி அவங்க சொன்னாங்க, யார் ஜுலைபீபா? அந்த ஜுலைபீபை தவிர வேறு யாருமே கிடைக்கலையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்பதாக அந்த பெண்மணி வேகமாக சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பெண்ணை ஜுலைபீபுக்கு கொடுக்க வேணான்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னால், ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க, குள்ளமாக இருப்பாங்க. அதே போல் கொஞ்சம் அருவருப்பான தோற்றம், கொஞ்சம் கருமை நிறத்தோடு அருவருப்பான தோற்றத்தோடு இருப்பாங்க. அவர்களுக்காக என் பிள்ளையை கொடுக்கறது என்பதாக கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திரைக்கு பின்னால் அவர்களுடைய மகள் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணை கேட்டார்களோ அந்த பெண் திரைக்கு உள்ள அந்த வீட்டுக்குள்ளே திரைக்கு பின்னால் இருந்து தன்னுடைய தாயும் தந்தையும் பேசுவதை கேட்குறாங்க. அப்போ அந்த தாய் சொன்னதை கேட்டு அவர் என்ன செஞ்சார், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லிடுறேன், என்னுடைய பெண்ணுக்கு என்னுடைய மகளுக்கு ஜுலைபீபை நாம் திருமணம் முடித்து தர சம்மதம் இல்லை என்பதாக நான் சொல்லிவிடுகிறேன் என்பதாக சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது திரைக்கு பின்னால் இருந்த அவன் மகள் வெளியே வந்து சொல்லுகிறார். தன்னுடைய தந்தையை பார்த்தும் தாயை பார்த்தும் சொல்லுகிறார், துரீதுன அன் தருத்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறீங்களா என்பதாக தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து அந்த மணப்பெண்ணான அந்த பெண் சொன்ன பொழுது பிறகு சொல்லுகிறாள், அந்த பெண், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள், உங்களுக்கு மருமகனாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஜுலைபீபை திருமணம் முடிப்பதற்கு நான் சம்மதிக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்ன பிறகு அந்த தாயும் தந்தையும் இருவர்களும் பிறகு ஒப்புக்கொண்டு அந்த தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, நாயகமே, நீங்கள் சொன்னதை போல நீங்கள் விரும்பினால் அந்த ஜுலைபீபை என்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்பதாக சொன்ன பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னி கத் ரதியதுஹு, நானும் பொருந்தி கொண்டேன். ஜுலைபீபை உங்களுடைய மகளாருக்கு திருமணம் முடித்து வைக்க நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி பிறகு இருவர்களுக்கும் திருமணம் முடித்து வைக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பின்னால் ஒரு காலத்திலே இதே ஜுலைபீபையும் அவருடைய மனைவியும் நான் பார்த்தேன். மதீனா நகரத்திலேயே அதிக பண வசதி படைத்தவர்களாக பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, நிறைய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பெரும் சீமாட்டியாக நான் அவர்களை பார்த்தேன் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு கணவர் ஒரு மனைவி என்பதை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு இடையிலே புகுந்து கெடுக்கக்கூடிய நம்மிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் ஏதாவது தவறான வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு மத்தியிலே பிரித்து வைத்து அதிலே நாம் சுகம் காணுகின்றோமே. கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இது போன்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பையனுக்கு உங்களை பொண்ணை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருப்பாங்க,
அந்த பையன் ஏழை தான், சொந்த பந்தங்கள்லாம் கம்மி தான். ஆனால் இவன் நல்ல சாலிஹான பையன், அல்லாஹ்விற்கு பயப்படுவார், இரையச்சம் உடையவன், தொழுகையாளி, இவன் தன்னுடைய மனைவியை நன்றாக கவனித்துக் கொள்வான் என்பதாக நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லி அவர்களுக்கு மத்தியிலே திருமணத்திற்குரிய உதவிகளை செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும் என்பதை தான் இது போன்ற ஒவ்வொரு ஹதீதுகளும் நமக்கு உபதேசிக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இப்படி திருமண உதவியிலே ஏதாவது ஒரு வகையிலே உதவியாளராக நாம் இருந்தால் அதற்குரிய நற்கூலிகள் எப்படியெல்லாம் இந்த துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் கிடைக்கின்றது என்று சொன்னால், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக பெரும் பணக்காரர்கள், அடிக்கடி வியாபாரத்திற்காக வேண்டி வெளியூர் செல்லக்கூடியவர்கள். எப்போ அவங்க வெளியூருக்கு போகிறதா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களை மதீனா நகரத்தை விட்டு கடைசியில் வெளியே போகிற வரைக்கும் அவங்கள போய் வழி அனுப்பிட்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வியாபாரத்திற்கு செல்கின்ற பொழுது மதீனா நகரத்தினுடைய எல்லை வரை போவாங்க, போய் வழி அனுப்பிட்டு வருவாங்க. அப்போ ஒரு நாள் ஏன்னு சொன்னால், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சம்பாதிக்கக்கூடிய சொத்திலிருந்து அதிகமாக என்ன செய்வாங்க, தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். அதற்காக வேண்டிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க எப்போ வெளியூர் போனாலும், வியாபாரத்திற்காக வேண்டி வெளியூர் போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்தினுடைய எல்லை வரை போய் வழி அனுப்பிட்டு வருவாங்க. அப்போ ஒரு நாள் இதே மாதிரி சிரியாவுக்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயணமாகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வீட்டில் இருந்தே வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சென்று வாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி அனுப்பி வச்சுட்டாங்க. அப்போ எப்பொழுதுமே கவனித்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபா தோழர்கள், அதில் அதிமுக்கியமாக ஹுதைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் வந்து, நாயகமே, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஏதோ மாற்றமாக நடந்த மாதிரி தெரியுது. எப்பொழுதுமே நீங்கள் அவர்களை வழி அனுப்பி வைத்தால் மதீனா நகரத்தினுடைய எல்லை வரை சென்று நீங்கள் வழி அனுப்புவீர்கள். ஆனால் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே வழி அனுப்பி வச்சுட்டு பேசாமல் உட்கார்ந்துட்டீங்களே, ஏதாவது காரணம் இருக்கின்றதா என்பதாக கேட்ட பொழுது ஹுதைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், என்னுடைய அன்பு தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் இந்த பயணத்தில், அதாவது சிரியாவுக்கு போகிறாரு, அங்கேயே அவர் என்ன செய்வார், மௌத்தாயிருவார், திரும்ப வரமாட்டார். அதற்காக வேண்டிதான் நான் இப்படி செய்தேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறான். அப்போ அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரியா பயணத்தில் போகிறாங்க. போயிட்டு தன்னுடைய வியாபாரத்தினுடைய விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு சிரியா பயணத்தை முடித்து நல்ல விதமாக மீண்டும் மதீனா நகரத்திற்கு வந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் திரும்ப வரமாட்டார்னு சொன்னாங்க. ஆனால் மதீனா நகரத்தினுடைய அந்த சிரியா பயணத்தை முடித்துவிட்டு மதீனா நகரத்தை வந்து அடைந்து விட்டார்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சஹாபாக்களில் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அருமை நாயகத்தினுடைய வார்த்தை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வரமாட்டார்னு, ஆனால் வந்துட்டாரே. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு அங்கே நடந்த உங்களுடைய பயணத்தில் நடந்த விஷயத்தை எனக்கு அறிவியுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, பயணத்திலே போன பொழுது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு செய்தியை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பயணம் செய்த அந்த பயணக்குழுவிலே 4 நபர்கள், 4 வாலிபர்கள், அதாவது திருமணம் முடிக்க வயதை அடைந்த 4 வாலிபர்கள் இருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு வசதி இல்லை. என்ன வசதி இல்லை? பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மணக்கொடை மகரை கொடுப்பதற்கு அந்த மகரினுடைய தொகை அவர்களிடத்தில் இல்லை. அதே போல் நான் எப்பொழுது சிரியாவுக்கு சென்றாலும் அங்கே ஒரு வீட்டிலே நான் தங்கியிருப்பேன், விருந்தாளியாக தங்கியிருப்பேன். அந்த வீட்டிலே 4 குமரி பெண்கள் இருக்கிறார்கள், திருமண வயதை அடைந்த 4 குமரி பெண்கள். அவர்களுக்கோ திருமணம் முடித்து வைக்கக்கூடிய சூழ்நிலையிலே பணப்பொருள் வசதி அவர்களிடத்தில் இல்லை. இதை அறிந்து கொண்ட நான் அந்த 4 வாலிபர்களுக்கும் அவர்களுக்குடைய அந்த மகர் தொகையை கொடுத்து நான் தங்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 4 பெண்களுக்கும் நான் திருமணம் முடித்து வைத்தேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார். மனம் முடித்து வைத்த உடனே அந்த 4
குடும்பத்தார்களும் 4 கணவன் மனைவியும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு மனமுடித்து வைத்த இவர்களது ஆயுளிலே நீ பரக்கத்து செய். எங்களது ஆயுளிலிருந்து, எங்களுடைய வாழ்நாளுடைய ஆயுளிலிருந்து சில வருடங்களை இவர்களுக்கு நீ ஆயுளை நீட்டிக்கொடு என்பதாக துஆ செய்தார்கள் என்பதாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுதோ அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மானே, உங்களது ஆயுள் முடிஞ்சு போய்விட்டது, உங்களுடைய ஆயுள் என்பது முடிந்து போய்விட்டது. ஆனால் அவர்கள் செய்த துஆவின் காரணத்தினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுடைய ஆயுளை அல்லாஹ் சில ஆண்டுகள் நீட்டித்து வைத்து விட்டான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால், திருமணத்திற்காக வேண்டி, திருமணம் முடிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்கள் நமக்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்திலே துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் அலட்சியப்படுத்த மாட்டான். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து விடுவான். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் இப்படி கொடுத்து உதவுகிறார்களோ, ஏதாவது ஒரு வகையிலே திருமண பந்தத்திற்காக வேண்டி கொடுத்து உதவுகிறார்களோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் கூட இம்மையிலேயும் அருமையிலேயும் அல்லாஹ் நற்கூலிகளை எப்படி வழங்குவான் என்று சொன்னால், ஜனாதிபதி, சிரியா நாட்டினுடைய ஜனாதிபதி உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி ஈராக்கிலிருந்து ஒரு பெண்மணி வர்றாங்க. ஈராக்கிலிருந்து சிரியாவுக்கு வர்றாங்க. வந்து ஜனாதிபதி உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதாவது, நான் ஈராக்கிலிருந்து வருகிறேன், எனக்கு 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இதுவரைக்கும் என்னுடைய பெண் பிள்ளைகளை யாருமே மணமுடிப்பதற்காக வேண்டி கேட்டு வரவே இல்லை என்பதாக சொன்ன பொழுது ஜனாதிபதி உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுவரைக்கும் யாரும் உங்களது பெண் பிள்ளைகளை பெண் கேட்டு இதுவரை யாரும் வரவில்லையா என்பதாக அழுதவர்களாக பிறகு மீண்டும் அந்த பெண்ணிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களிடத்திலே உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்லுகிறாள். பொழுது ஜனாதிபதி அவர்கள் உடனே ஒரு லெட்டர், கடிதம் எழுதுகிறார்கள். யாருக்கு? ஈராக்கினுடைய ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த 5 பெண்மணிகளுடைய பெயரையும் கேட்டு ஒவ்வொரு பெயராக எழுதி ஒவ்வொரு பெயருக்கு பக்கத்திலேயும் இவர்களுக்கு இவ்வளவு திருமண உதவித்தொகையை கொடுங்கள் என்பதாக உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் ஈராக்கினுடைய ஆளுநருக்கு. அப்போ இந்த பெண்மணி அந்த கடிதத்தை வாங்கிட்டு ஈராக்குக்கு போகிறாங்க. சிரியாவிலிருந்து மீண்டும் ஈராக்குக்கு போகிறாங்க. ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து ஈராக்கை சென்று அடைந்த அவர்கள் ஈராக்கினுடைய ஆளுநரிடத்தில், சிரியா ஜனாதிபதி உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் உங்களிடத்தில் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள் என்பதாக அந்த பெண்மணி அவர்கள் கொடுக்கிறார்கள். உடனே அந்த ஆளுநர் வாங்கி படிக்கிறாங்க. படிக்கின்ற பொழுது, கடிதத்தை பார்த்து படிக்கின்ற பொழுது அவரும் அதே போல கடிதத்தை பார்த்த உடனே அழுது விடுகிறார். அழுதுவிட்ட அந்த ஆளுநர் அவர்கள் உடனே துஆ செய்கிறார்கள், ரஹிமல்லாஹு சாஹிபு ஹாதல் கிதாப், இந்த லெட்டரை யார் எழுதி கொடுத்து அனுப்பினார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிவானாக என்பதாக சொன்ன உடனே அந்த பெண்மணி கேட்டுட்டு அவங்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது, கடிதத்தை கொடுத்து அனுப்பிய அவர்கள் மௌத்தாகி விட்டார்களா என்பதாக கவலையோடு, ஏதாவது உதவி செய்வீர்கள், இந்த கடிதத்தின் மூலமாக, அந்த ஜனாதிபதி எழுதிய கடிதத்தின் மூலமாக நான் ஏதாவது உதவி பெற்று விடுவேனே என்கின்ற ஆசையிலே வந்தேனே, அவர்களும் மௌத்தா போயிட்டாங்களா, அப்போ எனக்கு உதவி கிடைக்காது என்று கவலையோடு திரும்புகிறார்கள். அப்பொழுது ஈராக்கினுடைய ஆளுநர் இவர்களை அழைத்து சொன்னார்கள், உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் நான் செய்கிறேன், உங்களது 5 பிள்ளைகளையும் திருமணம் முடிப்பதற்குரிய அவர்கள் ஜனாதிபதி எதை எழுதி தந்தார்களோ அத்துணை உதவியும் நான் செய்கிறேன் என்பதாக உதவி செய்து 5 பெண்மணிகளையும் திருமணம் முடிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், ஜனாதிபதி உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
இறந்த பிறகும் கூட, மௌத்தா போன பிறகும் கூட அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தின் மூலமாக உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எந்த அளவுக்கு மேன்மையிலே, எந்த அளவிற்கு தரஜாவிலே உயர்த்தி வைத்திருப்பான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அரபு உலகத்திலே ஒவ்வொரு நாட்டிலேயும் நாம் பார்க்க முடியும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்குவெல்லாம் ஊர் ஊராக கட்டமைத்தார்களோ அங்குவெல்லாம் வக்ஃபுகள் ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கும். டமாஸ்கஸிலே ஒவ்வொரு வக்ஃபுகள் இருந்து கொண்டிருக்கும். அதில் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு பெண் திருமண வயதை அடைந்து விட்டால் அவள் திருமணம் முடிப்பதற்கு அவளுக்கு வசதி இல்லை என்று சொன்னால் அவளுக்கு இதிலிருந்து நாம் பணம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக அந்த வக்ஃபு செய்யப்பட்ட பொருட்கள், வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கும். இப்படி ஆங்காங்கே வக்ஃபாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் யாரெல்லாம் உதவி தேடுகிறார்களோ அவர்களுக்கு உதவியாக கொடுக்கப்படும். அனாதை பிள்ளைகளுக்கு அவர்களுக்கென ஒரு வக்ஃபு வைத்திருந்தார்கள். இப்படி அரபுலகத்திலே ஆங்காங்கே வக்ஃபின் மூலமாக இது போன்ற திருமண உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், நம்மிலே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களாக, அதிகாரத்தில் இருப்பவர்கள் அல்லது கொடுக்கக்கூடிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் தம்மை தேடி திருமண உதவிக்காக வேண்டி யாராவது வந்தால் அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு நாம் முழுமையாக உதவி செய்ய வேண்டும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகத்தினுடைய மகளார் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி தயார் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலி ரலியல்லாஹு, என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடிக்கப் போகிறீர்கள், மகர் என்ன வச்சிருக்கிறீங்க? அலி ரலியல்லாஹு ஒன்றுமே இல்லை. அப்போ தன்னிடத்தில் மேலே ஆடையாக, போருக்குடைய ஆடையாக வைத்திருந்த இரும்பு கவசத்தை அதை விற்று அதன் மூலமாக மகர் கொடுத்து திருமணம் முடிச்சிட்டாங்க. திருமணம் முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அன்னகு லா புத்தலில் உர்சி மின் வலிமா. அலி ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, வலிமா கொடுக்கணுமே, ஞாபகம் இருக்கா அவனுக்குன்னு சொல்லி கேட்குறான். அலி ரலியல்லாஹு ஒன்றுமே இல்லை. அலி ரலியல்லாஹு இடத்துல ஒன்றுமே இல்லை. இப்பொழுது என்ன செய்வது? ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் சுற்றிலும் இருந்த சஹாபாக்கள் ஒன்று கூடி எழுந்திருக்கிறார்கள். அதிலே ஸஅத் ரலியல்லாஹு எழுந்து சொன்னார்கள், நான் அலி ரலியல்லாஹு அவர்கள் வலிமா கொடுப்பதற்காக வேண்டி ஒரு செம்மறி ஆட்டை நான் கொடுக்கிறேன். அடுத்து ஒவ்வொரு சஹாபியாக ஒவ்வொரு பொருளாக கொடுத்து பிறகு வலிமா விருந்தை ஏற்பாடு செய்து அலி ரலியல்லாஹு அவர்கள் வலிமா விருந்து கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு இன்னும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறது. ஒரு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆண்மகனுக்கு 2 செலவுகள் இருக்கும். ஒன்று மகர், மணக்கொடை, பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகர். 2வது வலிமா விருந்து. இந்த 2க்கும் தகுதி பெற்றவர்கள் தான் மாப்பிள்ளையாக நம்மிடத்தில் கணிக்கப்படுகிறார்கள். இதற்காக வேண்டி யாரும் முடியாமல் இருந்தால் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற திருமண பந்தங்கள் நம்மிடத்தில் எவ்வளவுதான் நடந்து கொண்டிருந்தாலும் அடுத்தவர்களிடத்தில் உதவியாக பெறக்கூடிய செலவுகளுடைய அந்த பொருளாதாரத்தை அழகிய முறையிலே சிக்கனமாக செலவு செய்து அழகிய திருமணத்தை நடத்தி முடித்தால் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திருமணத்திலே பரக்கத்தை வைத்திருப்பார். அந்த திருமணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய அருள் பாக்கியத்தை கொட்டும்படி செய்து விடுவான். எப்பொழுது நாம் இப்படி சம்பாதித்ததை, மற்றவர்களிடமிருந்து உதவி பெற்றதை திருமணத்திற்காக வேண்டி செலவு செய்கின்ற பொழுது வீணான காரியங்களிலே செலவு செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து பரக்கத்தை எடுத்து விடுவான். அருமை நாயகம் சொல்லுவார்கள், மன் அகத அம்வாலின் நாஸ், யாராவது மக்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதித்ததை, அதாவது தம் பிள்ளை கல்யாணத்துக்காக வேண்டி, தம் பையனுடைய கல்யாணத்திற்காக வேண்டி, கல்யாண செலவுக்காக வேண்டி மக்களிடத்திலே பொருட்களை பெற்றுக்கொண்டு யுரீது இத்லாஃபஹா, அதை யாராவது வீணான காரியங்களிலே சீரழிக்க நாடினால் அத்லஃபஹுல்லா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சீரழித்து விடுவான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கும். திருமணத்திற்காக வேண்டி வாங்கிய செலவை அழகிய முறையிலே
அருமை நாயகம் கற்றுத்தந்த முறையின் பிரகாரம் திருமணத்தை நாம் முடித்து அதிலே அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற வேண்டுமே தவிர வீணான காரியங்களிலே சீரழிக்க நாடினால் அல்லாஹ்வுடைய கோபம்தான் உண்டாக்கும் என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி நம்மிலே யாரெல்லாம் திருமண வயதை அடைந்தும் இன்னும் ஆண் பெண் குமர்களாக இன்னும் கரை சேராமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கரை சேர்ப்பானாக. அதற்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி ஈருலக நன்மைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவாக நமக்கு தந்து அருள்வானாக. ஏனென்று சொன்னால் இந்த மாதம் ஷவ்வாலுடைய மாதம் திருமணத்தினுடைய மாதமாக, ஷாதி மாதம் ஷவ்வால் என்று சொல்லக்கூடிய திருமண மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தான் இன்றைய தினத்திலே நாம் திருமணத்தினுடைய தலைப்பை இந்த வாரத்தில் நாம் எடுத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் வழிநடக்கக்கூடிய நல்லோர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரக்காத்துஹு.